guys, so welcome to my channel, The Knowledge World. Today we are going to see some important problems of Chapter 2 Physics, Current Electricity. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please don't forget to subscribe, like and comment. So first question பார்க்கலாம். First வந்து example 2.1 பார்த்துடலாம். இது ஒரு important question. Current in a wire if a charge of 120 coulomb is flowing through a copper wire in 1 minute அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல இருந்து நம்ம கிவன் எழுதிடலாம். கிவன் என்ன சொல்றாங்கன்னா சார்ஜ் வந்து 120 குலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சார்ஜ் எழுதிக்கலாம். Q equals to 120 coulomb 1 minute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T equals to 60 seconds நான் எழுதிக்கிறேன். ஏன்னா 1 minute equals to 60 seconds தானே. இப்போ ஃபார்முலா படி கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா I equals to கரண்ட் கேட்குறாங்க. we know that கரண்ட் வந்து it is nothing but the rate of flow of charge. ரேட்டுனாலே வந்து டைம் வந்துடும். rate of flow of charge அதனால Q போட்டுக்கிறோம். ஸோ I equals to Q by T இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வேல்யூவை. 120 குலும்பு பை T. T வந்து நம்ம 60 செகண்ட்ஸு. இப்போ 0 0 கெட்ஸ் கேன்சல். 6 1 2. இப்போ வந்து ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா I ஈக்குவல்ஸ் டு 2 ஆம்பியர். ஏன் ஆம்பியர்னா இது கரண்டோட யூனிட். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.2. If an electric field of magnitude 570 Newton Coulomb to the power of -1 is applied in the copper wire, find the acceleration experienced by the electron. இங்க என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். முதல்ல கிவன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 570 நியூட்டன் குலும் டு தி பவர் ஆஃப் -1ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம வந்து எப்படி டீல் பண்ண போறோம்னா ஃபோர்ஸ் வழியா நம்ம வந்து டீல் பண்ண போறோம். நம்மளுக்கு தெரியும் தட் F ஈக்குவல்ஸ் டு MAன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் இன்னொரு ஃபார்முலா வந்து இங்க நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு ஃபார்முலா இருக்கு ஃபோர்ஸுக்கு. F ஈக்குவல்ஸ் டு QE அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இங்க Q வந்து எதுனா the force which is enacted upon a total amount of charge Qனா QEன்னு போட்டிருக்கும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து Q amount of charge மேலே தான் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபார்முலால ஒரு சின்ன வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா F ஈக்குவல்ஸ் டு இங்க எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ல. அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரான் மேல ஆக்ட் ஆகிறதுனால F ஈக்குவல்ஸ் டு EE அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து எலக்ட்ரானை மென்ஷன் பண்றோம். இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிறதுனால QEன்னு எடுத்திருக்கோம். இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் மேல ஆக்ட் ஆகிறதுனால F ஈக்குவல்ஸ் டு EEன்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. F ஈக்குவல்ஸ் டு MA, F ஈக்குவல்ஸ் டு EE. இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டுத்தையும் இப்படி எழுதிக்கிறேன். F ஈக்குவல்ஸ் டு MA ஈக்குவல்ஸ் டு EE. சரிங்களா? இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் தான் வேணும். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் டு EE பை M. சரிங்களா? இப்போ இங்க E வந்து என்னன்னா நம்ம எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை நான் இங்க எழுதிக்கிறேன், மென்ஷன் பண்ணிடுறேன். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1.6 into 10 to the power of -19 coulomb. இப்போ இதை வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1.6 into 10 to the power of -19 coulomb into எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 570. சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 570 பை மாஸ் சொல்லியிருக்காங்க. மாஸ் வந்து கொஸ்டின்ல கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னா இந்த வேல்யூலாம் நீங்கள் மக் அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 9.11 into 10 to the power of -31 kg. இது வந்து மாஸ் வேல்யூ, இது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ.
இப்போ இந்த வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9.11 into 10 to the power of minus 31 kg. இப்போ வந்து இந்த நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா A equals to 1.001 into 10 to the power of 14. ஆக்சலரேஷன் அப்படின்னா யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.3 போகலாம். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். இது வந்து கொஸ்டினை புரிஞ்சதுனாலே போதும், யூ கேன் ரைட் ஆர் ஃபிகர் அவுட் தி ஆன்சர். ஆன்சர் என்னவா இருக்கும்ன்றதை நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, a copper wire of cross sectional area 0.5 millimeter square carries a current of 0.2 ampere அப்படின்ட்டாங்க. எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் அ காப்பர் வந்து 8.4 into 10 to the power of 28 மீட்டர் to the power of -3. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். இங்கே வந்து ஒரு ரிலேஷன் வந்து பேசுகிறாங்க. எதுக்கும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கும் கரண்ட்டுக்கும், அதாவது இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கும் இந்த கரண்ட்டுக்குள்ளான ஒரு ரிலேஷனை பற்றி பார்க்குறாங்க. இப்போ இந்த சாப்டர்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். I equals to NEAVD. இதை வந்து I equals to நாய் வீடுன்னு கூட நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. லைக் மக் அடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ I equals to NEAVD இதுதான் ஃபார்முலா. இதுதான் வந்து ரிலேஷன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் வந்து இதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம முதல்ல கிவன் தட் எழுதிடலாம். கிவன் தட் எழுதினா ஒன்றுமே நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ கிவன் தட்டில் இங்கே என்ன சொல்கிறாங்க, கிராஸ் செக்ஷனல் ஏரியா 0.5 millimeter ஸ்கொயர். எனக்கு வந்து மீட்டரில் வேணும் எனக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஏரியா எழுதிக்கிறேன். ஏரியா ஈக்குவல்ஸ் டு 0.5 millimeter ஸ்கொயர். நான் வந்து இந்த மில்லிமீட்டர் ஸ்கொயரை, அதாவது மில்லிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படின்னா நான் என்ன ஆட் பண்ணும்? 10 to the power of -3 ஆட் பண்ணும். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 0.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னால நான் வந்து இன்டூ 10 to the power of -3 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வரும்? 0.5 into 10 to the power of -6 வந்துடும் நம்மளுக்கு ஆன்சர். 10 to the power of -6 மீட்டர் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்கான்? கரண்ட் கொடுத்துருக்கான். கரண்ட் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். கரண்ட் என்ன சொல்லியிருக்கான்? I equals to 0.2 ஆம்பியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. காப்பரோட டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். N equals to 8.4 into 10 to the power of 28 meter to the power of -3. இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலாவில் கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி எழுதிக்க போகிறோம். ஏன்னா எனக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் வேணும். அப்போ இதை அப்படியே எழுதுங்க. I by NEA equals to VD இப்படின்னு நம்ம எழுதலாமா? ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ I வேல்யூ என்ன? 0.2. N வேல்யூ வந்து 8.4 into 10 to the power of 28 into E வேல்யூ நம்மளுக்கு தெரியும். What is the charge of electron? E வேல்யூ வந்து 1.6 into 10 to the power of -19 கூலும். அதனால 1.6 into 10 to the power of -19. அதுக்கப்புறமா வந்து A வேல்யூ நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0.5 into 10 to the power of -6. இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு VD என்ன வரும்னா 0.03 into 10 to the power of -3 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா இங்கே வெலாசிட்டினால மீட்டர் பர் செகண்ட். அதே நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன்னால மீட்டர். ஸோ வீடியோ திடீர்னு கட் ஆயிருக்கு. இங்கே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன்னாலையும் இங்கே மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டினாலையும்ன்றதை தான் நான் சொல்ல வந்திருந்தேன். ஸோ இந்த லெசனோடைய இன்னும் ஃபர்தர் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.